கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். விசுவாச அசெம்பிளி திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். நம் அனைவரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளராக நாம் நுழைய இருக்கிறோம். ஆகவே எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமே. நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் போதுமானவர் கர்த்தாவே. இந்த 2024 துவக்கத்திலிருந்து 2024 முடிவு வரைக்கும் எங்களை குறைவின்றி நிறைவாக நடத்தி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் வாழ வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுகமாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2024 எத்தனை நெருக்கங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை பிரச்சனைகள் எங்களுக்கு நேர்ந்தாலும் எல்லாவற்றிலும் எங்கள் கூட இருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை வாழ வச்சிருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அன்பின் பிதாவை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அண்டை வருகிறோம். இந்த நல்ல ஆண்டவரே ஆராதனை வேலைக்காக, சந்தோஷத்தின் நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை கொண்டாடும்படிக்கு இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும்னு சொல்லப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியே இந்த நாள் களி கூறுகிற நாளாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, வருகிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாள் இந்த 2025 புதிய ஆண்டுக்குள்ளராக நுழைகிற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாத்துக்கும் இது ஆசீர்வாதமாக இருப்பதாக. தூதுர் மட்ட மக்கள் அனைவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டில் எந்த பிரச்சனைகளை, எந்த துன்பங்களை, எந்த துயரங்களை சந்தித்தார்களோ அதெல்லாம் 2025 ஆண்டில் இல்லாமல் போகும்படிக்கு ஒரு புதிய துவக்கத்தையும், புதிய சந்தோஷத்தையும், புதிய நிம்மதியையும், புதிய குடும்ப வாழ்க்கையையும் நீர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. எல்லாருமே உற்சாகத்தோட நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி செய்த நன்மைக்காக
செட்டைகளாலே என்னை மறைச்சி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி எல்லாருமே சேர்ந்து பாடலாமே. பாதைகள் என்னை சூழ்ந்த போது எல்லாருமே பாடலாமே. என்னை மறைச்சி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்கவும். சொல்லுங்களே, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். சொல்லுவோமா, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். சொல்வோமா, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாங்களா? தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக என்னை பெருக வைத்தீர். அல்லேலூயா. இந்த 2024 எத்தனை தேவைகள், எத்தனை கடன் பிரச்சனை, எத்தனை பொருளாதார தேவைகள், குடும்பத்தில் சமாதான தேவை, சந்தோஷ தேவை. ஆனால் எல்லா தேவைகளையும் நம்முடைய தேவன் யெகோவா ஈரே தேவைகளை எல்லாவற்றையும் சந்திச்சார். அதனால தான் பாடுறோம் என்னன்னு சொல்லி, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் என்று சொல்லி பாடி கர்த்தரை கொண்டாடுகிறோம். ஆமென். அடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்த ஒரு பாடல். அந்த ஒப்பில்லாத அன்பை பாடி கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஓகே, ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்த ஒரு பாடல். என்னோட சேர்ந்து எல்லாரும் பாடுங்க. ஒருவேளை பாட்டு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பாட பாட உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அதனால கூட சேர்ந்து பாடுவோம். ஒப்பில்லாத அன்பு. சொல்லுங்க, ஒப்பில்லாத அன்பு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், ஒப்பில்லாத அன்பு. அதுதான் இயேசுவின் அன்பு. அதை சொல்லி விவரிக்கவே முடியாதுங்க. அந்த அன்பை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டி ஒப்பில்லாத அன்பை. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. எஸ், ஒப்பில்லாத அன்பு. ஆழமான ஆழியிலும் அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு,
ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் எழுந்து நின்று பாடலாங்களா? எழுந்து நின்று பாடலாமே. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, பூரண அன்பு. அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆமென். நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தலாமே. அவருடைய அன்பு எப்படி வெளிப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, சிலுவையில் நமக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்க. சிலுவையில் அப்படி என்னங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்குது? மனுஷர்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் சிலுவையில் ஜெயித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது வியாதிக்கு, வறுமைக்கு, தரித்திரத்துக்கு, பிரச்சனைகளுக்கு, சமாதானம் இல்லாமைக்கு, எல்லாவற்றிற்குமான ஒரு முடிவை இயேசு சிலுவையில் உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அடுத்த பாடல் அவருடைய அன்பை அப்படிதான் வெளிப்படுத்துது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி பாடப்போகிறோம். என்ன முடிஞ்சது சொல்லுங்களேன்? வியாதி சொல்லுங்களேன். வியாதி, தரித்திரம், சாபம், பிரச்சனை எல்லாமே சிலுவையில் முடிந்தது. இதுதாங்க அவருடைய ஒப்பில்லாத அன்பு. ஹல்லேலூயா. இப்போ அதை தான் பாட போகிறோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. அவர் அங்கே செஞ்சாருங்க.
அவர் அங்கே சொன்னாருங்க. அதனால நம்ம வாழ்க்கையில் எல்லாமே முடிந்திருக்கிறது. அடுத்த பாடல் இதை தான் சொல்லுகிறது. நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நம் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் சொல்லுவோம், முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. சொல்வோமே, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. கரங்களை தட்டி பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி. நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். அல்லேலூயா, புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. இயேசுவா சார்டேஸ் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதை எல்லாத்தையும் திரும்பவும் மீட்டு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம். சொல்வமே, முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. சொல்வோமா, முடிந்தது, முடிந்தது. அல்லேலூயா.
நீங்கள் முடிந்ததுன்னு சொன்னோன்னா முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இதே போல தான் உங்கள் வியாதி, உங்கள் தரித்திரம், உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமான முடிவை இயேசு சிலுவையிலே செய்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்வோமே ஒரு அல்லேலூயா. இப்போ வெறும் ஆமேன் மட்டும் பாட போகிறோம். சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆமேன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அப்படியே ஆக கிடவுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன், நீங்கள் ஆமேன் மட்டும் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? உன்னதர் மறைவுண்டு. சத்தமாக சொல்லுங்க. இதுதான் பாட்டா பாட போகிறோம். நீங்கள் ஆமேன் மட்டும் சொல்ல போகிறீங்க. உன்னதர் மறைவுண்டு, நமக்கு வல்லவர் நிழலுண்டு, பொல்லாப்பு நேராது, ஒரு வாதையும் அணுகாது, பாடுகள் ஏற்றாரே, நம் துக்கங்கள் சுமந்தாரே, அவர் தழும்பாலே குணமானோம், பலவீனம் நமக்கில்லை. இதை தான் பாட்டா பாட போகிறோம். மற்றது எது புரியுதோ புரியலையோ ஆமேன் மட்டும் புரிஞ்சு இல்லைங்களா? அதனால் ஆமேனை மட்டும் என்ன பண்ணுங்க, திரும்ப திரும்ப பாடுங்க. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். முடிஞ்சவங்க எந்திரிச்சு நிற்கலாமே. நான் நினைக்கிறேன் இங்கே யாரும் வயசானவங்க இல்லைன்னு. வயசானவங்களாம் யாரும் இல்லை. அதில் எழுந்து நின்று நாம் பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோமாக. ஜீசஸ். நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். நல்லா கரங்களை தட்டி. ஆதியும் அந்தமும் ஆமென், அல்பா ஒமேகாவும் ஆமென். சொல்லுங்க. ஆதியும் அந்தமும் ஆமென், அல்பா ஒமேகாவும் ஆமென். பரலோகில் அவர் நாமம் என் பரிகாரியானாரே. பரலோகில் அவர் நாமம் என் பரிகாரியானாரே. சொல்லுவோமா? ஆமென். அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகும். சொல்லுமா? வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகும். சொல்லுமா? கரங்களை தட்டி. உன்னதர் மறைவுண்டு. ஆமென். நமக்கு வல்லவர் நிழலையும் அணுகாது. ஆமென். பொல்லாப்பு நேராது. ஆமென். ஒரு வாதையும் அணுகாது. சொல்லுமா? ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகும். ஆமென். சொல்லுமா? வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகும். ஆமென். நல்லா கரங்களை தட்டுவோமே உற்சாகமாக. பாடுகள் ஏற்றாரே. ஆமென். நம் துக்கங்கள் சுமந்தாரே. ஆமென். பாடுகள் ஏற்றாரே. ஆமென். நம் துக்கங்கள் சுமந்தாரே. ஆமென். அவர் தழும்பாலே குணமானோம். ஆமென். இனி பலவீனம் நமக்கில்லை. ஆமென். அவர் தழும்பாலே குணமானோம். ஆமென். இனி பலவீனம் நமக்கில்லை. ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகும். ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகும். ஆமென். சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். நம்மை நகைப்பாலை நடத்துவார். ஆமென். நம்மை நகைப்பாலை நிரப்புவார். ஆமென். சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். நம்மை நகைப்பாலே நிரப்புவார். ஆமென்.
விதைத்தோமே ஆமே, இனி கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமே. கண்ணீரோடு விதைத்தோமே ஆமே, இனி கம்பீரத்தோடு அறுப்போமே. சொல்லுவோம் ஆமே. ஆ ஆ ஆ ஆ, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆ ஆ ஆ, வார்த்தைக்கு அழிவில்லை ஆமே, இது எல்லாமே செயலாகுமாமே. அவர் வார்த்தைக்கு அழிவில்லை ஆமே, இது எல்லாமே செயலாகுமாமே. மரபியல் வியாதி இல்லை ஆமே, நம் மரபணுக்கள் நீற்றே ஆமே. மரபியல் வியாதி இல்லை ஆமே, நம் மரபணுக்கள் மாறிற்றே ஆமே. சிலுவையில் பிறந்தோமே ஆமே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே ஆமே. சிலுவையில் பிறந்தோமே ஆமே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே. சொல்லுவோம் ஆமே. ஆ ஆ அவர் வார்த்தைக்கு ஆமே, அது எல்லாமே செயலாகும். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஆமே. தேவன் நம்முடைய பாடுகளை எல்லாம் ஏற்று அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில இனி குறைவென்பது இல்லை, பிரச்சனைகள் இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை. எல்லாவற்றிற்கும் அவர் சிலுவையில முடிவை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதனால அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? எபினேசரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நடத்தினவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஜீசஸ். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, என்னால் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. சொல்வோமா?
சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சொல்வோமே நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே. பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்காக பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்று. எபினேசரே 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி. நல்ல கரங்களை தட்டி
எபினேசருக்கு நாம் நன்றி செலுத்துவோமே. நன்றி அப்பா, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் நீங்கப்பா. எங்களை இது நாள் வரைக்கும் நடத்தி இருக்கிறீர், வாழ செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2024 முழுவதுமாக எபினேசராக எந்த குறைவும் இல்லாமல் ஒரு கருவை போல எங்களை காத்து நடத்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதயத்தில் சுமந்து இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.